மலைக்குள் குளிர்ந்த காலையில் தேவனுடைய குரல் ஆபிரகாமுக்கு வந்தது. உன் நேசமான மகன் ஈசாக்கை பலிகொடு. அந்த வார்த்தை ஆபிரகாமின் இதயத்தை கிழிச்ச மாதிரி இருந்தாலும் அவர் கீழ்ப்படினார். 3 நாள் பயணம். ஈசாக்கு தந்தையை நோக்கி, அப்பா, மரமும் நெருப்பும் இருக்கு, பலிக்குட்டி எங்கே என்று கேட்டான். ஆபிரகாம் கண்ணை மறைத்து, கடவுள்தாமே ஏற்பாடு பண்ணுவார் மகனே என்றார். மோரியா மலை ஏறி வந்தபோது ஈசாக்கை கட்டி பலிமேடையில் வைத்தார். கத்தி உயர்ந்தது. அந்த நொடியில் வானகத்திலிருந்து தேவனின் குரல், ஆபிரகாமே, உன் மகனுக்கு கை வைக்காதே, அருகில் கொப்பரை செடியில் சிக்கி கிடந்த ஆடு, அதேதான் யெகோவா ஈரே, கர்த்தர் ஏற்பாடு செய்வார் என்பதற்கான அடையாளம். ஈசாக்கு உயிரோடு எழுந்தான். அந்த மேடையில் ஆபிரகாம் நன்றி கண்ணீரோடு கர்த்தர் ஏற்பாடு செய்வார் என்று பெருமையோடு சொன்னார்.